கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மார்க்கின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24-30 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தீரு சீடோன் ஊருக்கு போகிறாங்க. அந்த எல்லையில் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. யாரும் தம்மை குறித்து அறியாது இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவரால் மறைந்திருக்க முடியல. அப்போது ஒரு பெண்ணுடைய தாய்க்கு என்ன கவலைன்னா, அந்த பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அவள் சின்ன பொண்ணு. ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டோன்னே ஏசப்பா பாதத்தில் வந்து விழுந்தாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, மேதான ஆண்டவரே, ஆனாலும் மேஜையின் கீழே இருக்கும் துணிக்கைகளை வந்து என்ன பண்ணோம், நாய்க்குட்டிகள் தின்னுமே, பிள்ளைகள் சிந்தி போடுறது அந்த நாய்க்குட்டி தின்னுமேன்ட்டு. அப்போ என்னன்னா, பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு தட்டுலேருந்து விழுகிற துணிக்கைகள் நாய்க்குட்டிக்கு இருக்குமேன்னு சொல்லி தன்னை நாய்க்குட்டிக்கு ஈக்குவலாக ஒப்பாக்குறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகணும், உன் பிள்ளை வந்து சுகமாயிட்டாங்க. அதே மாதிரி அந்த தாய் வந்து வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த சிறு பெண் பிசாசு நீங்கி விடுதலையாக இருக்காங்க. அப்போ என்னன்னா, இதில் வந்து அந்த தாய் வந்து தாழ்த்தாங்க. எவ்வளோ இது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த தீரு சீடோன் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து கர்த்தருக்கு சொல்லாமல் நிறைய செய்வாங்க போல். ஆனால் அந்த தாய் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. தன்னுடைய மகளுக்காக தன்னை ஒரு நாய்க்குட்டிக்கு ஈக்குவலாக ஒப்பாக்குறாங்க. தாழ்மையிலே நோக்கி பார்க்குற தேவன் அவங்களுக்கு இறக்கம் செய்கிறாங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்திரீக்கிட்ட இருந்த தாழ்மை வேணும். ஐயோ, நான் எவ்வளோ கேட்டேன், எனக்கு பதில் வரல, இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், அப்படி அந்த தாய் நினைக்கவே இல்லை. எவ்வளோ அழகாக தன்னை தாழ்த்தாங்க. இன்றைக்கும் கர்த்தர் அமைதியாக இருக்காருன்னா ஒன்று அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா அவர் சித்தம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுக்கலாம். என்னன்னு ஆராய்ஞ்சு நம்மளை தாழ்த்தும் போது, கர்த்தருக்கு மன்றாடும் போது கர்த்தர் எனக்கு பதில் தருவார், நம்மளே விடுவிப்பார். அதனால் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தாழ்மையில வாழ கற்றுக்கொள்வோம். இதுவே நான் செய்தி மகிமை தேவனுக்கு மட்டும்